ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நவாஸ் லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ரான் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ப்ரான் பிரியாணிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரானை வந்து நல்லா ஊற வச்சிடலாம். நம்ம வந்து ப்ரானை ஊற வைக்காம டேரெக்டாக நம்ம பிரியாணியில் போட்டு செஞ்சோன்னா ப்ரான் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியாது. ரைஸ் டேஸ்ட்டாக இருக்கும், ப்ரான் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரானை ஊற வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் காய்கறியெல்லாம் வெட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறதுக்குள்ள ப்ரான் நல்லா ஊறிடும். உங்களுக்கு ப்ரானும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் ப்ரானை வந்து 1 kg எடுத்திருக்கேன். ஆனால் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டெல்லாம் போக நமக்கு ஒரு 600 grams வந்து வரும். ஒரு 3/4 kg இல்லைனா ஒரு 1/2 kg அளவுக்கு வரும். நீங்கள் பிரியாணி வந்து பெரிய ப்ரானில் தான் வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சின்ன சின்ன ப்ரான் வாங்கினாலும் செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த கொஞ்சம் பெரிய ப்ரான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்து கொஞ்சம் பெரிய ப்ரான் போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால நான் கொஞ்சம் பெரிய ப்ரான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன ப்ரான்னாலும் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ரைஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 kg அளவுக்கு இருக்கிற ப்ரானுக்கு வந்து 1 kg பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து செய்ய போகிறேன். ஸோ ப்ரானில் ஃபர்ஸ்ட் வந்து மேரினேட் பண்ணதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து போட்டுக்கிறேன். எதனாலனா 2 ஸ்பூன் போட்டால் தான் கொஞ்சம் காரம் நல்லா இறங்கும். ஸோ நீங்கள் ஆச்சி அந்த மாதிரி எந்த பிராண்டில் வேணாலும் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் மஞ்சள் போட்டுக்கிறேன். ரொம்ப மஞ்சள் அதிகமாக போடலை, அந்த மஞ்சள் ஸ்மெல் வரும், அதனால் நான் அதிகமாக போடலை. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் அப்போ தான் ப்ரானில் வந்து மிக்ஸ் ஆகும். ஏன்னா 1/2 kg ப்ரானுக்கு வந்து கொஞ்சம் மசாலாலாம் கரெக்டாக இருந்தால் தான் அதுலேயும் ஊறும், இல்லைனா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ப்ரான். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நான் தயிர் போட்டுக்கிறேன். ஏன்னா தயிர் போட்டால் தான் வந்து ப்ரான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பிரியாணியிலையும் சரி எந்த பிரியாணி செஞ்சாலும் தயிரை ஆட் பண்ணுறாங்க. ஸோ தயிரும் வந்து நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லெமன் போட போகிறேன். லெமன் வந்து நான் 1/2 லெமனுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் நான் ஃபுல்லாக போடலை, கொஞ்சம் தான் வந்து நான் போட்டிருக்கேன். நிறையவும் போடலை, ரொம்ப புளிப்பு அதிகமாயிரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 1 hour இல்லைனா ஒரு 1/2 hour வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 கிலோ அரிசி வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 hour இல்லை ஒரு 3/4 மணி நேரம் நான் வந்து 1 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுடைய ப்ரான் வந்து 3/4 கிலோ இல்லை 1/2 கிலோ இருக்கும். அதுக்காக நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஆயில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. கடலெண்ணெய் யூஸ் பண்ணாலும் அந்தளவுக்கு ஸ்மெல் வராது. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 கிலோ பிரியாணிக்கு நிறைய கிரேவி வரணும். ஸோ அதுக்காக வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் கிரேவிக்காக நான் இன்னொரு வெங்காயமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 4 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 8 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீரி எடுத்திருக்கேன். ஏன்னா காரத்துக்கு நம்ம என்னதான் மிளகாத்தூள் போட்டாலும் சில்லி தான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இன்றைக்கி நாங்கள் அவுட்டோரில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் சைடில் காக்கா சவுண்டெல்லாம் கேட்குது. ஸோ அதான் 4 பெரிய வெங்காயம், 5 பெரிய வெங்காயம், 4 தக்காளி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இந்த 1 கப் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து நான்வெஜ்ஜுக்கு நிறைய டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் எங்கள் வீட்டில் நிறைய சாப்பிடுவாங்க, அதுக்காக நாங்கள் 1 கப் பெரிய அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நெய் வந்து நான் இந்த அளவு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நெய் போடல, ஆயில் அதிகமாகிடும். ஸோ அதுக்காக நான் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி போடுறதுக்காக. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு புதினா, அப்புறம் ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ண ப்ரானு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் நான் வீட்டில் ரெடி பண்ணுறதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி லீஃபு, சோம்பு, இது கரம் மசாலா பேக்கெட்டில் வர்றது, இது கொஞ்சமாக மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதுவும் நட்சத்திர சோம்பு, அப்புறம் தயிர், கொஞ்சம் ஆஃப் லெமன், அப்புறம் சில்லி பவுடர். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி எடுத்து வந்த இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் தான் நான் வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடலெண்ணெய் வச்சுருந்தாலும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆயில் கூட கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் கீ ஆட் பண்ணிக்காதீங்க. நான் ஆல்ரெடி காமிச்ச கீலேருந்து நான் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா மற்ற மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடலாம். நான் ஆல்ரெடி வந்து கரம் மசாலா ஐட்டம்ஸில் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம ஆயிலில் வந்து போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வந்து அது எல்லாமே வந்து பொரிஞ்சு
கிறிஸ்பாகி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். இதே ப்ரொசீஜர் நீங்கள் குக்கர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். நாங்கள் இன்றைக்கி அடுப்பில் ட்ரை பண்ணியிருக்கோம், பட் நீங்கள் இதே போல் குக்கர்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த எல்லா ஆனியனும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா கொஞ்சம் டீப் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வச்சுருக்கிற ஆனியன்லாம் ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே ஆனியன் வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நிறைய கிரேவி வரும். அப்போ தான் ரைஸும் வந்து நல்லா அந்த டேஸ்ட் மசாலா இறங்கும். ஸோ பிரியாணி நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக தான் அப்போ தான் வந்து ஆனியன் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆனியன் கொஞ்சம் டீப் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க டொமேட்டோலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோ அண்ட் ஆனியன் வந்து சேர்ந்து நல்லா அது ஒரு நல்லா தொக்கு மாதிரி வரணும். ஸோ அப்போ தான் நம்ம பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. டொமேட்டோ அண்ட் ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு கிரேவியும் நிறையா வரும். ஸோ அதுக்காக தான் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ ஆயிலெலாம் வந்து நம்மளுடைய தொக்குலேருந்து பிரிஞ்சு வருது இல்லையா? ஸோ இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணலான்னா, நான் கொஞ்சம் ஒரு கப் வந்து கேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கேர்ட் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, பிரியாணியில் போடுற ப்ரான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் தான் ஆட் பண்ணுறோம். அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் க்ரீமியாக வரும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஏலக்காய், மஞ்சள் பொடி, அப்புறம் நான் வச்சுருந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போடுறேன். பவுடர் ஃபார்மில் வச்சுருந்தது போடுறேன். அதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து போடுறேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடரும் போடுறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம சில்லி, அதுக்கப்புறம் சில்லி பவுடராக ஆட் பண்ணுறோம்ல, இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் காரம் வரும். ஸோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வெந்து நமக்கு கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரான்லேயே கொஞ்சம் வாட்டர் வரும். ஸோ நீங்கள் அளவு பார்த்து வாட்டரை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அடுப்பில் செஞ்சதுனால அடி பிடிக்குது, பட் நீங்கள் குக்கரில் செய்யும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நம்ம கிரேவி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் புளிப்புக்காக கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து புதினா இலை போட்டுக்கிறேன். புதினா இலை லாஸ்ட்டாக போடுவாங்க, பட் நீங்கள் ஸ்டார்டிங்கே போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் நல்லா குக் பண்ணுறேன். புதினா கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான சால்ட் வந்து போட்டுக்கோங்க. நம்ம ரைஸ் அது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் சால்ட் போடணும். நம்ம ரைஸ் போட்டதுக்கு முன்னாடியே அந்த தண்ணி ஊற்றுவோலே, அப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரு கல் வந்து சால்ட் அதிகமாக இருந்தால் தான் ரைஸ் போட்டு குக் ஆகி வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் சால்ட்டு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள். அதுக்குன்னு ரொம்ப சால்ட் போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நான் பிரியாணிக்கு தேவையான அளவு வந்து வாட்டர் ஊற்றிக்கிறேன். நான் அரிசி அளவுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாட்டர் ஊற்றிட்டு இதை வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம ரைஸ் போடணும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம அப்படியே வந்து வேக வச்சிடலாம். நாங்கள் இன்றைக்கி 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து அடுப்பில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சாலும் அது வந்து கம்மியாயிடும். பட் குக்கரில் செய்யும்போது கரெக்டான அளவு வச்சு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நம்ம தண்ணி நல்லா பாயில் ஆகி கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதை வந்து நீங்கள் ரொம்ப உடைக்காதீங்க, அதை மேலோட்டமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியில் பாதி அளவாக குறையும் போதும் ப்ளஸ் வந்து நமக்கு ரைஸ் வந்து ஒரு கால்வாசி இல்லைனா ஒரு ஹாஃப் அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ வாட்டர் இருக்கும்போது நீங்கள் தம் போட்டுறாதீங்க. தம் வந்து அப்புறம் வாட்டர் கடைசியாக நிறைய இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க தண்ணியோட அளவு கம்மியாகிடுச்சு. நம்ம ரைஸும் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் லெவல் வந்து கம்மியானதுக்கப்புறம் நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக தம் போடுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வச்சுருந்த கீயை வந்து உருக்கி நான் இப்போ மேலே ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து நான் வந்து கலர் பவுடரும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் கேசரி பவுடரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக நான் மேலே தெளித்து விடுறேன். இது ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான். இது வேண்டான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் புதினா இலை பேலன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் நல்லா கம்மி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா தம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கலர் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரியலாக எனக்கு நாக்கு எச்சி ஊறுது. நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்து எங்கள் சேனல் உங்களை ப்ரான் பிரியாணி போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இதில் லைக் பண்ணுவீங்க நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ காய்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் மக்களே. உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் கிறிஸ்மஸை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் அண்ட் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.